Taste the Daily. மெரினா கடற்கரையில் திமுக அரசின் நீலக்கொடி திட்டமும் மாற்றுத்திறனாளிகளுக்காக 7 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட திட்டமும் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்காக திறந்து வைக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் ஒரு நாளில் உடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் ஏற்கனவே 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மரப்பலகை பாதை உடைந்தும் சிதலமடைந்து விட்டது. அதற்கு மாற்றாக புதிதாக அமைக்கப்பட்ட ரப்பர் சீட்டால் ஆன பாதையும் பயன்படுத்த முடியாது என்பதால் விடியா ஸ்டாலின் அரசு பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணடித்து வருவதாக இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். பீச்சில் இந்த மாதிரிலாம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நீலக்கொடி திட்டம்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். மாற்றுத்திறனாளிக்காக இங்கே இந்த மாதிரி இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே மாற்றுத்திறனாளிலாம் எப்படி வருவாங்கன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா லப்பர் ஷீட் போட்டிருக்காங்க வர்றதுக்கு, அந்த சைடு கட்டியில் போட்டிருக்காங்க. அது போட்டப்போவே போயிடுச்சு. இதில் அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல. இது நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ பார்த்தா செயின் எல்லாமே அறந்துட்டு இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திறனற்ற திமுக அரசின் தகரடப்பா பேருந்தின் முன்பக்க கண்ணாடி தானாக உடைந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி திடீரென்று உடைந்து விழுந்தது. இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் பேருந்தில் இருந்த அனைவரும் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் பயணிகளின் உயிரோடு விளையாடி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.